ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஹெல்த் பவுடர் மிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். பெரியவங்களும் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக இதில் நான் அரிசி சேர்த்துக்கல. அரிசிக்கு பதிலாகவே எல்லாமே மில்லட்ஸ் வச்சு எப்படி இந்த சத்து மாவு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். மில்லட்ஸ் வச்சு இந்த சத்து மாவு செய்கிறதுக்கு நான் 4 வகையான மில்லட்ஸ் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மக்காச்சோளம், கம்பு, ராகி, அப்புறம் வெள்ளைச்சோளம் இது எல்லாத்தையுமே சம அளவில் நீங்கள் எடுத்துக்கணும். இங்கே நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 4 வகையான தானியங்களை மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட ட்ரை ரோஸ்ட் பண்ண பேக்கெட்டே இருந்துச்சு அப்படின்றதுனால நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதோடு சேர்த்து அடுத்து என்னென்ன நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, வேர்க்கடலை, பொரிகடலை, சோயா பருப்பு, அதே 1 இல்லை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிறு, கொஞ்சமாக கோதுமை, அப்புறம் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த தானியம் வகைகள் உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், உளுந்தம்பருப்பு இல்லை மசூர் பருப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் இதே அளவில் சேர்த்துக்கலாம். கடைசியாக பார்லியும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம், அப்புறம் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பெரியவங்களும் இதை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே நட்ஸ் கம்மி பண்ணியிருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்யும்போது தனியாக நட்ஸை நிறையா சேர்த்து நீங்கள் கஞ்சியில் காய்ச்சி கொடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட மில்லட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு வெயிலில் வச்சுருங்க. வெயிலில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளோட நட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பி ஆயிரும். அதே மாதிரி பூச்சி வராமலேயும் இருக்கும். மாவு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 1 மணி நேரம் வெயிலில் வச்சதுக்கப்புறமா இதை நீங்கள் அரிசி மில்லில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபைன் பவுடராக. நம்ம மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா அது நடுநடுவில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தானிய வகைகள் சரியாக அரைப்படாமல் இருந்துடும். அதனால அரிசி மில்லில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட ஹெல்த் பவுடர் மிக்ஸ் தயாராகிருச்சு. இதை வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இந்த ஹெல்த் பவுடர் மிக்ஸில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் நான் சேர்த்துக்கல. வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருள் வச்சே நம்ம இந்த ஹெல்த் பவுடர் மிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதனால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சத்து மாவு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு சத்து மாவு பவுடர் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா இது மாதிரி லம்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிளறி விட்டுக்கோங்க. கட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆன் பண்ணிக்க போகிறோம். சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணும்போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு மேலேயே பவுடரை சேர்த்துட்டு ஃப்ளேமை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா சுடுதண்ணியில் அந்த பவுடரை சேர்த்துருவாங்க. சுடுதண்ணியில் இந்த பவுடரை சேர்க்காம ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம வேக வைக்கணும். இந்த மாதிரி சத்து மாவு நீங்கள் செய்யும்போது நம்மளுக்கு அடியில் பிடிக்காமலேயும் இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் வரும். இப்போது இந்த மாவு வெந்துட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் அப்புறம் சுக்கு பொடியை இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காயோட டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம். ஆனால் சுக்கு பொடி தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா உங்களுக்கு நறுமணமாக இருக்கும். சத்து மாவு வேக வைக்கும்போது நடுநடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வரும்போது அதாவது வெந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும்போது நம்ம தேவையான பாலை சேர்த்துக்கலாம். பால் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா சேர்த்துக்க வேண்டாம். 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளோட மாவில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளோட சத்து மாவு கஞ்சி தயாராகிருச்சு. இதில் இப்போ நான் டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சத்து மாவு குடிக்கும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கட்டும்ன்றதுக்காக கொஞ்சமாக பாதாம் பருப்பு நறுக்குனதையும் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நான் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்க போகிறேன் அப்படின்றதுனால ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் சாதாரணமாக சர்க்கரை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளேம் ஆனில் இருக்கும் போது சர்க்கரை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாட்டு சர்க்கரையை கொதிக்க வைக்கக்கூடாது, அதனால ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட சத்து மாவு கஞ்சி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்புறம் பெரியவங்களுக்கு இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸ்கூலுக்கு குழந்தைங்க சாப்பிடாமல் போகிறாங்க அப்படின்னு கவலைப்பட்டீங்க அப்படின்னா இந்த கஞ்சியை நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். நல்ல ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு உடம்புல சிறுதானிய வகைகள் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.